அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது how to maintain a good and a strong heart. அது இருதயம் தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு. 24/7 அது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கடைசியாக வாழ்ந்து முடிந்து கண்ணை மூட்டுற வரைக்கும் அதோட அந்த தசைப்பகுதி ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது அதே சமயத்தில் நல்லா வேலை செய்யணும். இருதய துடிப்பு நல்லா இருக்கணும். பல்ஸ் ரேட் எல்லாமே அது ஒரு ரிதம் இருக்குது. அதுதான் நம்ம இசிஜின்னு மெஷர் பண்ணுறோம். எல்லாமே நல்லா இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹார்ட் நல்லா வேலை செய்யணும். அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கே செய்ய வேண்டிய ஒரு சின்ன வைத்திய முறை இருக்குது. சந்தனம் அந்த பவுடர் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், உள்ளுக்கு சாப்பிட்ற குவாலிட்டி. அதை தேடி வாங்குங்க. ரெட் சாண்டல்வுட் பவுடர், அந்த செஞ்சந்தனம்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். அது வாங்குங்க. ரோஜா பூ, நல்ல நம்ம நாட்டு ரோஜா நீங்களே வாங்கி காய வச்சு அந்த காம்பு நீக்கிட்டு அதை அரைச்சி பவுடர் ஆக்கிடுங்க. 150 கிராம் சந்தனம், செஞ்சந்தனம், ரோஜா பூ காய வைத்து அரைத்தது நாட்டு ரோஜா, இதை 3த்தையும் ஒன்றரை கலந்து ஒரு பாட்டிலில் போய்ட்டு வைங்க. சாப்பிடக்கூடிய முறை ஒரு 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான், 1 கிராம் 1/4 டீஸ்பூன் தேனில் குழச்சி சாப்பிடுங்க. 1/4 டீஸ்பூன் ஞாபகம் வச்சுங்க. காலையில் வெறும் வயிற்றில் எழுந்த உடனே பல் தேய்ச்சிட்டு சாப்பிடுங்க. 1/2 hour கழிச்சு என்ன ஒன்றா சாப்பிடுங்க. உங்கள் பிரிவிலேஜோ டிஃபனோ என்ன ஒன்றா சாப்பிடுங்க. 6:30 மணிக்கு முன்னாடி சாப்பிட்ற மாதிரி பார்த்துங்க. ஒரு 3 மாதம் பண்ணால் தான் 25 days பண்ணால் 5 நாள் பிரேக், 25 days 5 நாள் பிரேக், 25 days 3 25 நாள் 5 நாள் பிரேக் கூட சாப்பிடுங்க. இது வருஷத்தில் ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இருதயத்தின் அமைப்பு துடிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். இது உடம்பையும் கூல் பண்ணிடும். நல்ல உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடம்பு சீதோஷ்ண நிலை கம்மியாகி உடம்பு குளிர்ச்சி கொடுக்கும். கோல்டு அதிகமாக வந்ததுன்னா இதை கொஞ்சம் அட்டம் பண்ணாதீங்க, இதை சாப்பிடாதீங்க. அடுத்தது இந்த சந்தனம், இது அலர்ஜிக்கு வரும் ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு. அந்த மாதிரி சந்தனம் அலர்ஜி இருப்பவர்கள் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது ஒரு எளிய முறை. இது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். உங்களுடைய இருதயத்தின் அமைப்பு, தசைகள், அதனுடைய இயக்கம் எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக இதை நமக்கு விட்டு சென்ற நம் முன்னோர்களை வணங்குவோம். நன்றி.